யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களை ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜி வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பெனி பெயரை, உங்களுடைய தொழில் கூடத்தின் அல்லது கம்பெனி பெயரை மாற்றி அமைக்கலாமா சார்? ரொம்ப நாளாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் சார், எனக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் எதுவுமே சரியாக காசே நிற்க மாட்டேங்குது சார், ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது சார், சில நேரத்தில் டவுனாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல சார், ஆனால் அந்த மாதிரிலாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அந்த கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களும் சரி, நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, நிறைய நல்லதாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது, ஆனால் வருமானம் மட்டும் கையில் நிற்கவே மாட்டேங்குது. எதுவுமே அந்த கம்பெனி வச்சதுலேருந்து ஏதோ வண்டி ஓடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன செய்கிறது, அதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய கம்பெனியோடைய நேமை சின்னதாக கரெக்ஷன் பண்ணி மாற்றி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி லெட்டர் பேடு விசிட்டிங் கார்டெலாம் ஃபாலோ பண்ணால் போதும். மெயின் இதில் நீங்கள் கண்டிப்பாக அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ப்ரைவேட் லிமிட்டடாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணதை உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதில் நிறைய சிக்கல்களாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் பர்சனலாகவே லெட்டர் பேடு இந்த மாதிரி சில விஷயங்களில் விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி நீங்கள் சில முறையில், நான் சொல்கிற சில முறையில் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுலேயும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும். பேரை மாற்ற வேண்டாம், பேரில் சின்ன கரெக்ஷன் பண்ண போதும், லெட்டரில் சின்ன மாற்றம் பண்ணாவே போதுமானது, சக்ஸஸாக கொடுக்க முடியும். சக்ஸஸாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் அதில் முன்னேற்ற பாதையிலே செல்ல முடியும். அதில் நீங்கள் நிறைய ஏர்னிங் பண்ண முடியும், ஓகேங்களா? ஆஃப்டர் சேஞ்சுக்கு அப்புறம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதை உடனே சேஞ்ச் பண்ணணும், ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது சார், அதனால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சின்ன கரெக்ஷன் பண்ணி அதுக்கான என்ன ஃபார்மாலிட்டின்றதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நீங்களும் வெற்றி அடையலாம் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.